ஒரே ஒரு என்கொயரி மூலமா எனக்கு 4 ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, என்கொயரி பண்ணவங்களோட ஆர்டர் எனக்கு வரல. வெல்கம் டு ஸ்டெயின்ஸ் அண்ட் ஸ்டோரீஸ் பார்ட் 9. ஸோ இது ஒரு முக்கியமான ஆர்டர்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த ஒரு ஆர்டருக்கு அப்புறம் தான் வந்து நெறைய பேத்துக்கு நான் மெஹந்தி போடுறேன் அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு. இன்ஃபேக்ட் என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கே நெறைய பேத்துக்கு இதுக்கப்புறம் தான் தெரிய வந்து நெறைய ஆர்டர்ஸுமே குடுத்தாங்க. இன்னைக்கு என்னோட கசின் சிஸ்டருக்கு தான் நான் வந்து மெஹந்தி போட வந்திருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, செகண்ட் டைம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட ஃப்ரெண்டு தான் வந்து என்கொயரி பண்ணியிருந்தாங்க மெஹந்திக்கு. பட் கடைசியில அவங்க புக் பண்ணல. ஸோ அது மூலமா தான் இவங்களுக்கு நான் மெஹந்தி போட வரதே தெரிஞ்சிச்சு. அண்ட் அவங்களோட கசின் வெட்டிங்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒர்க் பிடிச்சி போய் தான் செகண்ட் டைம் அவங்களோட ஓன் பிரதர் வெட்டிங்க்கு என்ன புக் பண்ணாங்க. ஸோ இது வந்து நான் செகண்ட் டைம் பண்ண ஒர்க். இது வந்து நாங்கள் டிசைன்ஸ்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணனால போனோன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் சைடு முடிச்சுட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு பேக் சைடுமே போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணி தான் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணியிருந்தோம். அண்ட் ஓவராலாக வந்து நீட்டாகவே வந்துருந்துச்சு. அண்ட் இதில் டிஃபிகல்ட்டான பார்ட் என்னன்னா, நெயில் ஆர்ட் பண்ண ஃபிங்கர்ஸ்ல மெஹந்தி படாம ஃபில்லிங் பண்றது. ஒரு வழியா எல்லா டிசைன்ஸும் போட்டு முடிச்சு அந்த கேப்பையும் போட்டு முடிச்சுட்டு ஓவராலா வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதுல நான் 2 டிசைன்ஸுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்ட டிசைன்ஸ் பிடிச்சிருக்கா இல்ல செகண்ட் டைம் போட்ட டிசைன்ஸ் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.